இப்ப சிவபெருமான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, காத்து கொண்டிருக்கிறான். எதை காக்கிறான்னா, சில பேர் தீர்க்கமா ஆயுசா வாழ்ந்து 92, 93, 95 வயசுக்கு வாழறா. எப்ப போகும்னே தெரியாது, கேட்டுன்னு இருப்பா சுத்தின இருக்கிறவெல்லாம். சில பேர் நல்ல இளம் வயசா இருக்கும், நல்ல வியாதி இருக்காது, ஆரோக்கியமா இருப்பா. திடீர்னு ஏதோ ஒரு சம்பவத்தினால இறந்து போயிட்டா அப்படின்னு வரும். சில பேர் நோய்க்கு உண்டான எல்லா சூழலும் இருக்கும், எப்போ இறந்து போறான்னு இருப்பா. அவள் இழுத்துட்டே வரும், அந்த காலம் அவளை தள்ளிகிட்டே போகும். அப்போ மரணத்துக்கு பின்னாடி ஒரு பரம ரகசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, வினைகளை அனுபவிக்கும் வரை இந்த உடல் இருக்கணும். அப்ப இந்த உடல் வினைகளை அனுபவிக்கிற பலனை தாங்கும் வரை இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 90 வயசுக்கு மேல போனா கால நிர்ணயம் பாவ நிர்ணயம் கிடையாது. அதனால அது முன்ன பின்ன அவளுடைய இறப்பானது முன்ன பின்ன போகும். ஆனால் இந்த உடம்பு அந்த கர்மா ஒரு திணையளவும் தங்காது. இந்த கர்மா முடிஞ்சிருத்து இந்த பிறவியில அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த உடம்புக்கு ஒரு உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிடும். அப்ப இந்த கர்மாவையும் இந்த உயிரையும் அதோடு ஒட்டி இருக்கிற உடலையும் கர்மாவை புசிக்கிற வரைக்கும் காப்பாற்றும். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குற்றவாளி இருக்காருன்னா அவருக்கு அந்த தண்டனை காலம் விதிச்சிருப்பா, அந்த காலம் வரைக்கும் அந்த ஜெயிலில் வச்சிருப்பா. அந்த மாதிரி இந்த உடல் ஆகிற சிறைக்குள் ஆன்மாக்களை இட்டு அந்த தண்டனைகளை அந்த ஆன்மா பெறுகிற வரை, ஆன்மா ஒரு குறிப்பிட்ட பக்குவம் அனுபவிக்கிற வரை இந்த உடலும் உயிரும் பிரியாமல் காத்தருள் செய்கிறான் சிவபெருமான். இந்த உடம்பு இருந்தாதான் அந்த உயிர் அனுபவத்தை பெற முடியும். அதனால இந்த உடம்ப அழியாம சிவபெருமான் காக்கிறான், மூச்சின் வழியாக காக்கிறான். அப்படி சிவபெருமான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அதுக்கு மாணிக்கவாசகர் விளக்கம் கொடுக்கிறார். கர்மா தீர்ற வரைக்கும் இந்த உடம்பு சிவபெருமானால் காக்கப்படுகிறது. அது அழியாம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தப்பிச்சு வரும். கர்மா தீர்ந்து போச்சோ யாரும் காப்பாற்ற முடியாது. தானா ஒரு நாளைக்கு இந்த ஆன்மா இந்த கூட்டை விட்டுட்டு வெளியில போயிடும். அப்ப இந்த உடம்பு இந்த உயிரிலே தங்க வேண்டும் என்று சொன்னால் காலகாலனாகிற சிவபெருமான் அதை காத்தருளுகிறான். அப்படி காத்தல் தொழிலை செய்கிறவன் சிவபெருமான்.